வணக்கம். என் பேர் சாரதி. இன்றைக்கி நான் சொல்ல போகும் கதையோட தலைப்பு வந்து என் காதல் உண்மையானதா, என் காதல் உண்மையானதா அப்படிங்கிற தலைப்பு. இப்போ கதைக்கு சொல்லுவோம். கதையில் ஒரு காலேஜ் கோயிங் கேர்ள் அவங்க வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அப்போது இன்னொரு பையன் வந்து வர்றான். அவனும் காலேஜ் கோயிங் விளையாடுறான், வந்து நிற்கிறான். ரெண்டு பேரும் பார்த்தோன்னே ஒரு ஒரு இணக்கம், ஒரு கண்களால் பேசிக்கொள்கிறார்கள். ஆனால் பேச முடியவில்லை, அந்த வாயால் பேச முடியவில்லை. ஏனென்றால் சுற்றிலும் இந்த மக்கள் இருக்கிறார்கள், அதனால் அவரால் பேச முடியல. அப்போது ஒரு பஸ்ஸு வந்தோடனே அந்த பொண்ணு முன்னாடி ஏறிடுது. உடனே இந்த பையன் பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஏறுறான். பஸ்ஸுலேயும் அதே மாதிரி கூட்டம் தான். அப்போ அந்த பையன் ஒரு சின்ன ஐடியா பண்ணுறான். பணத்தை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து, எக்ஸ்கியூஸ் மீ, இந்த காலேஜ் ஸ்டாப் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பொண்ணை பார்த்துட்டு வித் ப்ளஷர்னு சொல்லிட்டு அதை சிரிச்சுட்டே அதை பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ண உடனே இந்த பையனுக்கு தெரியும் அந்த டிக்கெட் ஒன்றும் வரலன்னு. இருந்தாலும் மறுபடியும் அவன் எக்ஸ்கியூஸ் மீ, டிக்கெட் வந்துடுச்சு அப்படிங்கிறான். உடனே இந்த இடத்துல வேறு பொண்ணுக்குள்ள யாராவது இருந்தாங்கன்னா, இப்போ தானே கொடுத்துருக்கீங்க, வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பெண்ணு அவன் மீது கொண்ட அந்த ஒரு பாசத்தால், ஒரு ஈர்ப்பால், வருங்க மெதுவாக வரும், இப்போ தானே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஓ டிக்கெட் கேம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி மாட்டிருக்காங்க. அந்த டிக்கெட் வந்து அந்த பொண்ணு கையில் வந்த உடனே இந்த பையன் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் தெரியாத மாதிரி வேற எங்கேயோ பார்த்துட்ருக்காங்க. வேணுமே அந்த பொண்ணு பேசட்டும் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு எக்ஸ்கியூஸ் மீ, இந்த உங்கள் டிக்கெட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னேன் ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டான். அதாவது ஒரு இன்செப்ஷன் ஆஃப் பிட்வீன் டூ ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அந்த கான்வர்சேஷன் அந்த அது வந்து இன்செப்ஷன் ஆகுது. அதை வந்து ஒரு உரையாடலை வந்து யார் முதல்ல ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்து இனி அவங்களுக்கு மத்தியில் அந்த ஒரு தடுப்பு சுவர் இருக்காது, அதை உடச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அதே பஸ் ஸ்டாப்பில் அந்த பொண்ணு வந்து வெயிட் பண்ணுது. அப்போ அந்த பையன் வரான். வேகமாக வந்து இந்த பொண்ணை நோட் பண்ணிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, அந்த பஸ் வந்துடுச்சா அப்படிங்கிறான். உடனே அந்த பொண்ணு ஒன்றும் வரல, நான் தான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறேன். உடனே அந்த பஸ்ஸை வந்தவுடனே இந்த பையன் ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி போயிட்டு அந்த பொண்ணை பார்க்குறான். அப்படி பார்த்துட்டு, நீங்கள் வரலையா அப்படிங்கிறேன். இல்லை, எனக்கு இந்த பஸ்ஸு கூட்டமாக இருக்குது, நான் அடுத்த பஸ்ஸில் வந்துக்கிறேன் அப்படிங்கிறேன். உடனே 2 ஸ்டெப் முன்னாடி போனவே, நானும் இப்போ அடுத்த கூட்டம்ல பஸ்லேயே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் 2 ஸ்டெப் பேக் வந்துடுறான். அப்போ அடுத்த பஸ்ஸு இன்னொரு பஸ் வருது. அது வந்து என்னென்னா ஒரு கூட்டம்ல பஸ்ஸாக இருக்குது. அப்போ இவன் சொல்கிறான், நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏறலாமே, அந்த லேடி சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படிங்கிறான். உடனே அந்த பொண்ணு, இல்லை நான் ஏறல, வேண்டாம் சொல்லிட்டு சொன்னோடனே இவனுக்கு ஒரு சந்தேகம், என்ன எல்லா பஸ்ஸையும் மிஸ் பண்ணுறாளேவா, ஒரு வேலை வேறு இருக்க வெயிட் பண்ணுறாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் அப்படியே தலை சொல்லி நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அவனுக்கு. அப்படியே பேசாமல் இருக்கான். யார் பார்த்துருவான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான். இப்போ அடுத்த பஸ்ஸு ஒரு ரொம்ப ஃப்ரீயான பஸ் வருது. உடனே அந்த பொண்ணு ஓடி போய் ஏறிடுறான். உடனே ஏறி போய் நிற்கிறான், உட்காரல. அந்த பொண்ணு அந்த கடைசி அந்த சீட்டில் வந்து உட்கார்றான். எப்போதும் அந்த கடைசி சீட்டு வந்து பெரிய லாங் சீட்டாக இருக்கும், அதில் உட்கார்றான். உட்காந்தோடனே இவன் வேறு யாராவது வர்றாங்களா அப்படி பார்க்கலாம், அவனை முகத்தை பார்ப்போன்னு சொல்லி வெயிட் பண்ணுறான். அப்போ அந்த பொண்ணு இவனை பார்த்து சொல்லுது, நீங்கள் உட்காருங்க, உங்களுக்காக தான் அந்த சீட்டு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே டக்குன்னு உட்காந்துடுறான். அவன் முகத்தில் ஒரு மலர்ச்சி. அதாவது அந்த பொண்ணு வந்து வேண்டுமென்றே அந்த ஒரு ஆண் பெண் வித்தியாசம் பாராமல் அமரும் அந்த கடைசி சீட்டை வந்து அவள் தேர்ந்தெடுத்திருக்கா, தனக்காக தேர்ந்தெடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான், ரொம்ப இன்பமாகறான். அப்போ அவங்களுக்கு மத்தியில் ஒரு இன்ட்ரடக்ஷன், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் அப்படியே பகிர்ந்துக்கிறாங்க. அப்படியே அவங்க மத்தியில் ஒரு காதல் வந்து அரும்புது. இந்த இப்படியான அரும்புதல், விரும்புதல் இதெல்லாம் அப்படியே தளதளிச்சு ஒரு விருட்சமாக மாறுது. ஒரு 3 ஆண்டுகள் இடைவெளியில் இப்போ கடைசி ஆண்டு வந்து நிறைய பெறும் தருவாயில். அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த பையனை பார்த்து கேட்குறாங்க, நீ இடத்துக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறான். அவன் சொல்கிறான், என்ன பண்ணுறது, வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சோகமாக இருக்கான். இதை நோட் பண்ண அந்த பொண்ணு வந்து, ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இவன் வந்து
இல்லை நம்ம காதல் வந்து உண்மையானதா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சொன்ன உடனே இவனுக்கு கோவம் வருது. என்ன என்ன அப்படிங்கிற. இல்லை, நான் அன்னைக்கு வந்து 3 வருஷம் முன்னாடி உன்னை பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு லவ் பண்ணிட்டேன். நீயும் சரின்ட்ட. இது வயசுனால வந்து தாகமா? இதே இடத்துல வேற ஏதாவது ஒரு பேரழகி, ஒரு ரொம்ப அழகான பொண்ணு பார்த்துருந்தா அவள் மேலே நான் காதல் வயப்பட்டிருப்பேனே. இது அதனால் இது வந்து இது ஒரு ஹார்மோன் பேஸ்ட் இன்ஃபேக்சுவேஷனா, இல்லை இன்ஃபேக்ட் இட்ஸ் எ ட்ரூ லவ் அப்படின்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறான். சொன்னோடனே அந்த பொண்ணு ஒரு மாதிரி குழப்பம் பார்க்குறேன். என்ன குழப்பறான் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இருந்தாலும் அவன் சொல்கிறது ஓரளவு உண்மையானதாக இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அவன் சொல்கிறான், அதனால தான் இப்போ ஒரு சின்ன டெஸ்ட்டை வச்சுக்கலான்னு இருக்கேன். என்ன டெஸ்ட்னா, ஒரு ஆசிட் டெஸ்ட். அதாவது நீ என் மீது வைத்திருக்கும் காதல் உண்மையானதா, அதே மாதிரி நான் வந்து உன் மீது வைத்திருக்கும் காதல் உண்மையானதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவோம். சப்போஸ் இது வந்து உண்மை அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இட் இஸ் மைண்ட் பேஸ்டு ஒரு அஃபெக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா எல்லோரும் மாதிரி ஒரு அந்த விடுதலை பருவத்தில் வர்ற ஒரு காதல் மாதிரி, காதல்னு சொல்ல முடியாது, ஒரு அட்ராக்ஷன், ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஆர் ஹார்மோன் பேஸ்ட் அட்ராக்ஷன் அப்படின்னு நினச்சிக்கணும். இன்ஃபேக்சுவேஷன் அப்படின்னு தான் நினச்சிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், நீயும் நானும் 1 வருஷம் பார்க்காம இருப்போம். செல்ஃபோன் கான்டாக்ட் எதுவுமே இருக்கக்கூடாது. உன்னோட கான்டாக்ட் நம்பர் நான் அழிச்சிடுறேன், என்னோடய கான்டாக்ட் நம்பர் நீ அழிச்சிடு. 1 வருஷம் தனிமையிலே இருப்போம். அதாவது எனக்காக நீ இருக்க, உனக்காக நான் இருக்கேன், அந்த ஃபீலிங்கில் இருப்போம். சப்போஸ் இந்த அஃபெக்ஷன் வந்து ஒரு அஃபெக்ஷன் மாதிரி ஒரு ஃபீலிங்னா, ஒரு அது இன்ஃபேக்சுவேஷன் மாதிரி ஃபீலிங்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும். நம்ம வந்து வேறு வலையில் விழுந்துருவோம். அப்போ நீ யாரும் நான் யாரும் அது நமக்கு தெரியாது, நம்ம போயிட்டு இருப்போம். பட் ஆனால் சப்போஸ் இது வந்து இட் இஸ் எ லவ், ட்ரூ லவ் அப்படின்னா கரெக்டாக 1 வருடம் கழித்து நீ நானும் இதே பஸ் ஸ்டாப்பில் 9:30 ஸ்டாப்பிங்கில் 9:30 டைமிங்க்கு வருவோம். வந்து நம்ம பார்த்துக்கும் போதும் உனக்கு நான், எனக்கு நீ, இட் இஸ் அ ட்ரூ லவ் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மைண்டு அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சொன்ன உடனே அந்த பொண்ணு பார்த்துட்டு ஒரு மாதிரி குழப்பறா. இருந்தாலும் அவன் சொல்கிறது உண்மையானதாக இருக்குது. அதே சமயம் தன்னுடைய காதலை அவன் வந்து சந்தேகப்படுறானே அப்படிங்கிறது நான் வந்து நிரூபிச்சாகணுமே அப்படிங்கிற நிலைமைக்கு அந்த பொண்ணு பாவம் தள்ளப்படுது. வேறு வழியில் அவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டு ஒரு கையெழுத்தில்லாத ஒரு ஒப்பந்தத்தை இணங்கி அப்படி சுணங்கியவர் 2 பேரும் அப்படியே பிரிகிறாங்க. போகும்போது பஸ் ஸ்டாப்லேருந்து போகும்போது 2 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க முகத்தில் ஒரு பரிதாபம், ஒரு தேவையான டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தாலும், இது வந்து ஒரு ஏஜ் ரிலேட்டட் ஒரு அஃபெக்ஷனா, இல்லை ஒரு எல்லா ஏஜையும் தாண்டின ஒரு ஒரு ஜென்யூன் லவ்வா அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி போயிடுறாங்க, புரிஞ்சிடறாங்க. அடுத்து அந்த பையன் வந்து நிறைய நிலைப்பாடுக்கு தள்ளப்படுறான். என்னென்னா அவன் வேலை கிடைக்கிது. வேலை கிடைச்சா அவன் சுற்றிலும் அவன் அந்த பணி இடத்துல அவன் சுற்றி எல்லாம் கன்னி பெண்கள், ஒரு நல்ல அழகானவங்க, ஒப்படைகள் ஜாஸ்தி, மேக்கப் போட்டு வர்ற பெண்கள். எனவே இவன் வந்து ரொம்ப ஒரு தள்ளாடுறாங்க. அதாவது டாஸ்டப் அப்படிங்கிறவங்கள ஒரு டாஸ்அப் ஆன காயின் மாதிரி அப்படி நிறைய தள்ளாடுறான், ஷேக் ஆகிறான். அதாவது என்ன அப்படி அந்த வயசுக்கு அந்த தீனி போடுற மாதிரி ஸ்டேஜுக்கு வர்றான் அவன். இருந்தாலும் இவன் தானே கட்டுப்படுத்தி கொள்கிறான். தனக்காக ஒரு பெண் காத்து கொண்டு இருக்கிறார், தான் அவளை உண்மையாக நேசிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு மைண்ட் அப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சு இருக்காங்க. சரியாக 1 வருடம் கழிகிறது. இந்த பையன் அந்த 9:30 ஸ்டாப்பு அந்த டைமிங்க்கு ஓடி வர்றான். 1 வருடம் கழித்து செல்ஃபோனில் பேசாமல் பார்க்காம இப்படி ஓடி வர்றான். வந்தவன் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வரான். டியூ டு திஸ் பப்ளிக் டிராஃபிக் இன்ட்ராக்ஷன், இந்த இதனால் இன்டர்செப்ஷனால். அப்போ வந்தவொடனே 9:40 வரான். வந்தவொடனே பார்க்குறான், ஸ்டாப்பிங் பார்க்குறான். பார்த்தோன்னே அந்த பொண்ணு இல்லை. சரி வருவான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பில் காத்துக்கிட்டே இருக்கான். அந்த பொண்ணு வரல. 1/2 மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. அந்த பையன் பாவம் நூடுல்ஸ் ஆகி அப்படியே ரொம்ப சொக்கி போய் அடையிறான். ஒருவேளை நான் வந்து
அந்த 10 நிமிஷம் லேட்டில் அவள் எங்கேயோ போயிட்டாளா, அவள் ஒரு அவசரக்காரி, அவளை பற்றி நல்லா தெரியும். அதனால் இந்த 10 நிமிஷத்தில் இவனை கணக்கு செஞ்சவாறு இவன் வரலன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போயிட்டாவா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஒரு மணி நேரம் ஆச்சு வரலையான்னு சொன்னோன்னே, சரி வரல போல இருக்குது, வேறு எங்கேயாவது இந்த ஒரு வருஷத்தில் வேறு எங்கேயாவது ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அவளுக்கு, வரங்க பார்த்துருப்பாங்க, இல்லை வேறு எங்கேயாவது அஃபெக்ஷன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்புறான். போகும்போது அந்த பஸ் ஸ்டாப்பில் திரும்ப பார்க்குறான், அவன் வருவாளா இல்லையா, ஒருவேளை வந்துட்டான் என்ன பண்ணுறான்னு சொல்லி ஒரு மெதுவாக போய் நடந்த வரையும் பின்னாடி பார்க்குறான். அந்த பொண்ணு வரல. வந்தவுடனே அவன் அப்படியே போயிடுறான். அவன் போன மறுபடியும் இந்த பக்கத்துலேருந்து அந்த பொண்ணு ஓடி வரான், நனைந்த துணிகளோடு ஓடி வரான். என்னென்னா வந்து அந்த ரயில்வே எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து ரயில்வேல ஏதோ கோளாறு, அதனால் 1 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. அவன் ஓடி வந்து பார்க்குறா, பார்த்தோன்னா அவன் காணும். 1 மணி நேரம் ஆச்சு அவன் காத்திருப்பானான்னு சொல்லி அவன் பார்க்குறா. அதாவது அவள் காக்கலைங்கிறத அவள் காட்டிலும் தன் காதல் வந்து பொய்யானது அப்படின்னு அவன் நினச்சிருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஃபீல் பண்ண அவ்வளோ ஒரு மணி நேரம் காத்துட்ருக்கா. ஒருவேளை அவன் லேட்டாக வந்தால் என்ன பண்ணுன்னு சொல்லி காத்துட்டே இருக்கா. அவன் வந்தால் போயிட்டானே சொல்லி அவன் அப்படியே வீட்டுக்கு போயிடுறான். அப்போ அவன் திரும்பி பார்க்குறா அந்த பஸ் ஸ்டாப்பை, அந்த வழக்கமாக செய்கிற அந்த செய்கை பார்த்தோன்னே அவனை காணும். அப்படியே போயிடுறான். ஒரு நொந்து போய் அப்படியே போயிடுறான். வீட்டில் 2 பேத்துக்கும் மனசு நிற்க மாட்டேங்குது. ஒரு நிலை கொள்ளாத மனது. என்னென்னா சாப்பிட பிடிக்கல, தூங்க பிடிக்கல, தூக்கம் வரல, அப்படிங்கிற நிலைக்கு தள்ளாடுறான் பாவம். சின்ன வயசு. அதாவது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிற, தன்னுடைய பார்ட்னருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங். ஒருவேளை ஜென்யூன் ரீசனும் அந்த பொண்ணு வந்து ஒரு இட் இஸ் ஜஸ்ட் இன்ஃபாக்சுவேஷனா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இன்ஃபாக்சுவேஷன், இல்லை நான் 10 நிமிஷம் லேட்டாக போகிறனால அவன் வந்துட்டு போயிருப்பாளோ அப்படின்னு அவன் நினைக்கிறான். இவன் நினைக்கிறா இன்ஃபாக்சுவேஷன், இல்லை அந்த பையன் 1 மணி நேரம் நான் லேட்டாக போனதுனால அந்த 1 மணி நேரம் காத்து தான் வீட்டுக்கு போயிட்டான் போலுக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். அடுத்த நாள் காலையில் அவன் 2 பேருக்கும் மனசு நில உட்கார முடியல. 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஸ்டாப்பிங் வராங்க. ஆனால் ஸ்டாப்பிங் வர வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் மனசு கேட்கல. அடுத்த நாள் வரணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ நேரத்தில் முடிச்சு போச்சு. இருந்தாலும் வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க. ஒரு ½ அன் முன்னாடி வந்துடுறாங்க. வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு அந்த கண்ணில் அவ்வளோ மிளிறுதல் அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த கூட்டம் இருக்கிறதுனால அவங்களால அந்த அஃபெக்ஷனை அந்த அஃபெக்ஷனை ஓவராக காமிக்க முடியல. அப்படி அடக்கிட்டு அந்த கண்கள் வந்து அப்படியே குளமாகிடுது. ஆனந்த கண்ணீர், உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் அப்படி 2 பேரும் பரிமாறி கொள்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நான் நேற்று வந்திருந்தேன், நீ இல்லை நான் நேற்று வந்திருந்தேன், நீ இல்லை. அப்போது அந்த காலதாமதம் அதை தெரிஞ்சுக்கிட்டு உனக்காக நான் 1 வருஷம் வெயிட் பண்ணேன், இது வெயிட் பண்ண மாட்டேனான்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வெயிட் பண்ணிட்டு சந்தோஷம் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ they come to a conclusion that it is not attraction, physical attraction, infatuation. It is mind-based affection, ஒரு உண்மையான காதல் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இணக்கமாக அப்படி நடத்த போகிறாங்க. இந்த கதை வந்து இதோட இனிமே முடிகிறது. இதில் என்னென்னா அந்த அந்த பியூபர்ட்டி ஸ்டேஜில் அந்த விடுதலை பருவத்தில் எல்லாருமே, நான் சரி எல்லாருமே அந்த ஸ்டேஜை கடந்து வந்திருக்கோம். அந்த காலகட்டத்தில் ஒரு இன்ஃபேக்சுவேஷன் இருக்கும். அதான் அட்ராக்ஷன், ஒரு ஃபிசிக்கல் பேஸ்ட் அட்ராக்ஷன், ஹார்மோன் இன்டியூஸ்ட் அட்ராக்ஷன். அது எல்லாருமே அந்த தள்ளப்படுறோம். அதை வந்து நம்ம என்ன நினச்சிக்கிறோம், காதல் நினச்சிக்கிறோம். அந்த காதலுக்கும் அந்த இன்ஃபேக்சுவேஷனுக்கும் ஒரு லைன், செப்பரேஷன் ஆஃப் லைன். திஸ் இஸ் இன்ஃபேக்சுவேஷன், திஸ் இஸ் லவ் அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்காமல் அதில் வந்து தள்ளப்பட்டு அந்த பையன் சொல்கிற மாதிரி டாஸ்டப், வி ஆர் பீயிங் டாஸ்டப், ஒரு காயின் டாஸ் பண்ண மாதிரி அப்படியே சுரண்டுக்கிட்டே இருக்குது மைண்டு, ஒரு வேவரி மைண்டு. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு, அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டு இது வந்து லவ்வா இல்லை இன்ஃபேக்சுவேஷனா அப்படின்னு சொல்லி அவன் வந்து தனக்குத்தானே ஒரு வேலி போட்டு அதை டெஸ்ட் பண்ணி, ஆசிட் டெஸ்ட் பண்ணி அவன் காதல் வந்து உணவமானது அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த இன்ஃபேக்சுவேஷன்னா என்ன, ஏன் வந்தது, இது ஹார்மோன் இன்டியூஸ்டு ஒரு பியூபர்ட்டி அட்டைன்டு அட்ராக்ஷன், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், இது ஏன் வந்தது அப்படிங்கிறத நான் சொல்ல நினைக்கிறேன். பட்
அதை வேணாம் நினைக்கிறேன். ஏன்னா இட் வில் ஸ்பாயில் த பியூரிட்டி ஆஃப் திஸ் ஷோ ஆர் எபிசோட். அந்த பியூரிட்டி, அந்த அந்த ஒரு புனிதத்தன்மையை ஒரு ஸ்பாயில் பண்ணிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது. அதனால் அந்த கற்பனை கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இதை பார்க்கக்கூடிய அந்த நிறைய உண்மையான காதலர்கள் இருப்பார்கள், அவர்களுக்காக அந்த இன்ஃபேக்சுவேஷன் அப்படிங்கிறத இன்னொரு நாள் சொல்கிறேன், இன்னொரு எபிசோடில் சொல்கிறேன். Till then, this is Harathi. See you. Thank you. Yeah, I'm addicted to you, Lord. Be my light. I don't wanna be without you, Lord. So never depart from me.